இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்தும் என்று நாம் நம்புகிறோம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேத வார்த்தை என சொல்லப்படும் பொழுது வழமை போல எந்த காலத்திலும் அது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து நம்முடைய இருதயத்திலே அதை நிலைநாட்டி வைத்திருக்க வேண்டும். ஆனபடியால் தான் பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று தெளிவாக சொல்லியிருந்தார். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் வேத வாக்கியம் என்பதை நாம் தெளிவாக அறிந்தவனோளவனும் வேத வாக்கியம்தான் தேவன் என்பதையும் தேவன் தான் மனுஷனாக வந்தார் என்பதையும் அவர் என்ன நோக்கத்துக்காக இந்த பூலோகத்துக்கு வந்தார் என்பதையும் தெளிவாக யோவான் 1:1 1:14 யோவான் 1:29 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வேத வார்த்தை என்று சொல்லும் பொழுது அது தேவனை குறிப்பிடுவது, தேவன் என்று சொல்லப்படும் பொழுது அது வேத வார்த்தையை குறிப்பிடுகிறது. அப்போ அந்த வேத வார்த்தை ஆகிய தேவன் மனுஷனாக இறங்கி வந்தார் என்று சொல்லி யோவான் 1:14 மாம்சமாக வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்து என்னும் நாமத்தோடு இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்திருக்கும் பொழுது யோவான் ஸ்நானன் அவரை நோக்கி இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவரை சொன்னதை நாங்கள் யோவான் 1:29 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவர் வந்த நோக்கம் மனுஷன் பாவியாக இருக்கிறான், மனுஷன் தேவனுக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறான், மனுஷனை மீட்டு கொள்கிறதற்காக அவனுடைய பாவத்திலிருந்து அவனை மீட்டு கொள்வதற்காக அவனுக்காக என்னை பலியாக கொடுத்து என்னுடைய இரத்தத்தை சிந்தி மரணத்தை தழுவி மனுஷனை நான் பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பேன் என்று சொல்லி யோவான் 1:1 யோவான் 1:14 யோவான் 1:29 தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. ஆனபடியால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றித்தான் வேத வாக்கியங்கள் எல்லாம் உறுதிப்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் வேத வாக்கியத்திற்கு போவோம். ரோமர் 8:38-39
மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு சொல்லியிருக்கிறார். இந்த வேத வாக்கியத்துக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு யார் நம்ம பிரிக்க முடியும்? தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த அன்பு ஒரு பொழுதும் பிரிக்க முடியாது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். எப்பொழுதும் நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அரிமானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் நீரங்கள் எல்லோரை மீட்டு கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே போதகரும் அவரே ஆசிரியராகவும் இருக்கிறார். அவரே முன்னின்று போதனையை செய்ய வேணும் என்று என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கடைசியாக அது என்று சொன்னால் கடைசி செய்தியில் தானியேல் என்ற 10ஆம் அதிகாரத்தை ஒருவன் தெளிவாக அறிந்தால் இந்த வீழ்ந்து போன தேவதூதர்களின் செயற்பாடுகள் என்ன என்பது மேலும் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த விழுந்து போன தேவதூதர்களை பற்றி கிறிஸ்தவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு மகாபாரிய பிரச்சனையை ஏற்படுத்துகிறார்கள் என்பதை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அசுத்த ஆவிகளை பற்றி அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாதிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியை பற்றி அநேகமான கிறிஸ்தவர்கள் அங்கே ஒரு சொற்பமாக அறிந்திருக்கிறார்களே தவிர பரிசுத்த ஆவியினுடைய தாற்பயம் என்ன என்பதை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாதிருக்கிறார்கள். சிலுவையின் செய்தியை அவர்கள் அறியாததன் நிமித்தம் இந்த துர்பாக்கியமான நிலைமைக்குள்ள கிறிஸ்தவர்கள் அகப்பட்டிருக்கிறார்கள். அப்போ சிலுவையின் செய்தியை ஒருவன் அறிந்திருப்பானாய் இருந்தால் இந்த தீய சக்திகள் எல்லாவற்றையும் அவன் அறியக்கூடிய சாத்தியக்கூறு நிச்சயமாக உண்டு. பரிசுத்த ஆவியானவர் இந்த தீய சக்திகளை ஒவ்வொன்றாக நமக்கு வெளிப்படுத்துவார் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ உலகத்தை பல பகுதிகளாக, இப்போ தானியேலில் 10ஆம் அதிகாரத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போ வீழ்ந்து போன தேவதூதர்களை செயற்பாடுகளை ஒருவன் தானியேல் 10ஆம் அதிகாரத்தை படித்தால் இலகுவாக அறிந்து கொள்ள முடியும். அப்போ உலகத்தை பல பகுதிகளாக பிரித்து சாத்தான் முழு உலகத்தையும் பல பகுதிகளாக பிரித்து வலிமை உள்ள இந்த வீழ்ந்து போன தேவதூதர்களிடத்தில் இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளுக்கும் தலைமை ஆட்சி செய்ய சொல்லி அவர்களுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், சாத்தான் இந்த உலகத்தை பல பகுதிகளாக பிரித்து இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளுக்கும் இந்த வீழ்ந்து போன தூதர்களை
நீங்கள் ஆட்சி செய்ய வேணும் என்று சொல்லி அவர்களுடைய கரத்தில் இந்த பூமியை ஒப்பு கொடுத்திருக்கிறான் என்பதை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அந்த தேவதூதர்கள் தான் அந்த ராஜ்யத்துக்கு தலைமை தாங்குகிறார்கள். அந்த ராஜ்யத்தில் நடக்கிற எல்லா விதமான அலங்கோலங்களுக்கும் எல்லா விதமான மீறுதல்களுக்கும் எல்லா விதமான மோசமான செயல்களுக்கும் அந்த தேவதூதர்கள் முக்கியமான காரணமாக இருந்து மனுஷர்களை ஏவி எல்லா விதமான அழிவையும் அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவைகளுக்கு கீழியங்குகிற வேறே தேவதூதர்கள் வல்லமை அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து அவைகளின் கட்டளைகளை நிறைவேற்றி சாத்தானின் தலைமையிலுள்ள இருளின் ராஜ்யத்தை சேவிக்கின்றன. அப்போ என்ன நாம் அறிய வேண்டிய விஷயம் என்ன மாதிரி என்று சொன்னால், இந்த தேவதூதர்கள் சாத்தானுடைய ராஜ்யத்திலே எப்படி அவர்கள் சேவிக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்துருக்கிறோம். உதாரணமாக தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காவிரியேல், அதாவது எந்த நேரமும் தேவனுக்கு முன்பாக அவருடைய சன்னிதானத்தில் இந்த காவிரியேல் என்ற மனுஷன் என்ற தேவதூதன் எந்த நேரமும் நிற்கிறான். காவிரியேல் என்ற தேவதூதன் எந்த நேரமும் நிற்கிறான் என்பதை நாங்கள் லூக்கா 12:1 அறியக்கூடியதாக இருக்கிறது. அப்போ காவிரியேலும் மகா வலிமை உள்ள நீதி உள்ள தேவதூதர்களும், மறுபடியும் சொல்லுகிறேன், காவிரியேலும் மகா வலிமை உள்ள நீதியுள்ள தேவதூதர்களும் சாத்தானின் அதிகாரங்கள் எனப்படும் வீழ்ந்து போன தேவதூதர்களோடு யுத்தம் செய்ய வேண்டியதாய் இருப்பின், தானியேல் 10:20 அது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் பிரசன்னமாய் இருக்கிற காவிரியேலும் மற்றும் நீதியான தேவதூதர்களும் இந்த வீழ்ந்து போன தேவதூதர்களோடு யுத்தம் செய்ய வேண்டியதாக இருப்பின். அப்போ தானியேல் 10:20 இது பற்றி சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசிகளாகிய நாம் எந்த அளவு தூரம் தேவனால் பாதுகாக்கப்படுகிறோம் என்பதை அறிந்து கொள்வது அவ்வளவு சிரமமாயிராது. அப்படியா இருந்தால் ஒரு ஸ்பிளிட் ஆஃப் செகண்ட்ஸில் இந்த விழுந்து போன தேவதூதர்கள் மனுஷர்களை முற்றும் முழுதுமாக அழித்து போட அவர்கள் வல்லவராக இருக்கிறார்கள். அதாவது காவிரியேலே இதுகளோட யுத்தம் பண்ண வேண்டி இருந்தால், மற்றது பரலோகத்தில் இருக்கிற நீதியான தேவதூதர்களே இந்த அதிகாரங்களோடு யுத்தம் பண்ண வேண்டியதாக இருந்தால் எவ்வளவாய் தேவன் நம்ம பாதுகாக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நிமிடத்துக்கு நிமிடம், செகண்டுக்கு செகண்ட் எங்களை அவர் பாதுகாத்து இந்த தீய சக்திகளிடத்தில் இருந்து நமக்கு அழிவு ஏற்படாதபடிக்கு பாதுகாக்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆயினும் நம்முடைய விசுவாசம் அப்போ அந்த விசுவாசத்தை பற்றி 1 கொரிந்தியர் 2:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் நிலைத்திருந்தால் மட்டுமே. எப்படி நிலைத்திருக்க முடியும்? லூக்கா 9:23 மற்றது ரோமர் 6:3-5 பின்பற்றும் பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு எதுவும் நம்ம பிரிக்க மாட்டாது என்று நாம் நிச்சயிக்க முடியும். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ நம்முடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவை நிறைவேற்றினதிலும் உறுதியாக இருக்குமாக இருந்தால் மட்டுமே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு எதுவும் நம்ம பிரிக்க மாட்டாது என்று நாம் நிச்சயிக்க முடியும். இப்படி இருக்க நிகழ்காரியங்களானாலும் என
ரோமர் 8:38 சொல்லப்பட்டிருக்கும் சொற்றொடரை சற்று விவரமாக பார்ப்போம். இந்த பூமியில் நாம் அனுபவிக்கும் பல்வேறு விதமான சோதனைகள், கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் அவிசுவாசிகள் இதை பற்றி எதுவுமே அறியாதவர்கள். அப்போ கிறிஸ்தவர்கள் இந்த சோதனைகளை இலகுவாக அறியக்கூடியதாக இருக்கிறது. இந்த பூமியில் நாம் அனுபவிக்கும் பல்வேறு விதமான சோதனைகள் தேவ தூதர்களினாலும் அதிகாரங்களினாலும் வல்லமைகளினாலும் ஏறெடுக்கப்படுகின்றன. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நமக்கு எதிராக வருகிற துன்பங்கள், நமக்கு எதிராக ஏற்படுகிற கஷ்டங்கள் எல்லாவற்றையும் திட்டமிட்டு அதை செயற்படுத்துகிறது இந்த விழுந்து போன தேவதூதர்கள். இவர்களைத்தான் அதிகாரங்கள் என்றும் வல்லமைகள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த தேவதூதர்கள் தான் இதுக்கு முக்கியமான காரணம். இவர்கள் திட்டமிட்டு நமக்கு என்ன விதமான நடவடிக்கை எடுக்க வேணும் என்று சொல்லி இவை திட்டமிட்டு அதை தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தீங்கு ஏற்படுத்துவதற்காக இந்த தீய சக்திகள் திட்டமிட்டு தங்களுடைய திட்டத்தை அசுத்த ஆவிகளுடைய கையிலே ஒப்பு கொடுத்து அசுத்த ஆவிகள் பின்பு அதை நடைமுறைப்படுத்துகின்றன என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அசுத்த ஆவிகள் நம்மோடு தொடர்பு கொள்ளும் பொழுது சகல விதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் நாம் இந்த பூமியில் அனுபவிக்க வேண்டி வரும் என்பதை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அப்போ அதற்கு என்ன பாதுகாப்புங்களுக்கு அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேணும். அப்போ இந்த தீய சக்திகள், அதாவது வீழ்ந்து போன தேவ தூதர்கள் எடுக்கிற சகல திட்டங்களையும் பரிசுத்த ஆவியானவர் நிர்மூலமாக்குவார் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டு கிடக்கு. ரோமர் 8:2 சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ரோமர் 8:2 சொன்ன மாதிரி அவர் நடவடிக்கை எடுப்பதற்கு நம்முடைய விசுவாசம் எந்த காலத்திலும் கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதில் இருக்கும் பொழுதே அந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தில் அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்போமானால் பரிசுத்த ஆவியானவரும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் மோசேக்கும் இஸ்ரவேலியர்களுக்குமாக யுத்தம் செய்தார்கள் என்பதனை யாத்திராகமம் 17:10-13 காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார் என்று சொல்லி ரோமர் 8:31 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நான் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுதுதான் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருப்பார். அவர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார் என்று பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார். இப்படி இருக்க வருங்காரியங்கள் ஆனாலும் என்பதன் பொருள் என்ன? அப்போ அதன் பொருள் தேவன் நமக்கு தந்த விசுவாசத்தை திசை திருப்பவும் பலவீனப்படுத்தவும் ஜீவ கிரீடத்தை இழந்து போக பண்ணவும் பந்தய பொருளை அடைய விடாமல் பண்ணுகிறதற்கும் அதிகாரங்களும் வல்லமைகளும் இடவிடாமல் திட்டம் தீட்டி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியம் தீத்து 2:13 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆனந்த பாக்கியத்தை தடை செய்வதற்கு இப்பொழுதே பல்வேறு நடவடிக்கைகளில் இந்த தீய சக்திகள் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றன என்ற உண்மையை கிறிஸ்தவன் தெளிவாக அறிந்து அதில் இருந்து தப்பி பிழைக்கிறதுக்கு தேவன் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த பாதுகாப்பை உறுதியாக கடைப்பிடிக்க வேணும். அப்போ அது என்ன அந்த பாதுகாப்பு? இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே எங்களுக்கு தந்த மிக முக்கியமான ஒரு
கடமை என்பதை நாம் அறிந்து அதை பின்பற்ற வேணும். அதை பின்பற்றாமல் விட்டால் ஆனந்த பாக்கியத்தை இழக்க வேண்டி நேரிடும் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்வார்களாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானையும் அவனுடைய இருளின் ராஜ்யத்தின் கூட்டத்தையும் சிலுவையில் முற்று முழுதுமாக தோற்கடித்திருக்கிறபடியால் கொலோசியர் 2:14-15 தோற்கடிக்கப்பட்டிருக்கிற விவரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டவர்களாகவே இருப்பார்கள். அப்போ யாருக்கு தோற்கடிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள்? அந்த விசுவாசத்தில் உறுதியாக நிற்பவனிடத்திலேயே அவர்கள் தோற்கடிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அப்போ இது பற்றி வேத வாக்கியம் கொலோசியர் 2:14-15 நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரத்தனங்களையும் அதிகாரங்களையும் உதிர்ந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி எந்த மனுஷன் விசுவாசித்து அவருடைய வெற்றியை தன்னுடையதாக்கி கொள்கிறானோ அவனுக்கே இவைகளெல்லாம் தீய சக்திகள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அப்போ மேற்கூறிய வேத வசனத்தை அதாவது கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ எந்த வேத வசனத்தை நான் சொல்லுகிறேன்? கொலோசியர் 2:14-15 சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனத்தை விசுவாசிப்பவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான் என நீதி 1:33 வலியுறுத்துகிறது. இப்போ நான் திருப்பி சொல்லுகிறது என்ன மாதிரி என்று சொன்னால் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அதாவது இந்த தீய சக்திகள் அதிகாரமாயிருந்தால் என்ன, வல்லமையாயிருந்தால் என்ன, எந்த தீய சக்திகளாக இருந்தால் என்ன, வல்லமையாயிருந்தால் என்ன, வரும் காரியங்களாயிருந்த எதுவாக இருந்தால் என்ன, எந்த தீய சக்திகளும் அதாவது நம்முடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலும் நிலைத்திருக்குமாயிருந்தால் பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வல்லமையாக செயல்பட்டு சகல தீய சக்திகளுக்கு எதிராக அவரே நம்மை பாதுகாத்து கொள்ளுவார் என்ற உண்மையை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்போ இந்த வேத வசனத்தை கொலோசியர் 2:14-15 சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனத்தை விசுவாசிக்கிறவன் அவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் என்று சொல்லி நீதி 1:33 வலியுறுத்துகிறது. அப்போ உயர்வானாலும் தாழ்வானாலும் என்ற சொற்றொடர் சாத்தானை பற்றி சொல்லப்படுகிறது. சாத்தானை பற்றியே உயர்வானாலும் தாழ்வானாலும் அவன்தான் உயரத்திலேயும் இருக்கிறான், அவன்தான் தாழ்விலேயும் இருக்கிறான் என்ற சொற்றொடர் சாத்தானைத்தான் குறிப்பிடுகிறது என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவனே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிய செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாக இருக்கிறான் என்று சொல்லி எபேசியர் 2:2 சொல்லப்பட்டிருக்கிறது. இவன்தான் அதிகார பிரபுவாக இருக்கிறான். இவனை பற்றித்தான் உயர்வானாலும் தாழ்வானாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உயர்வானாலும் தாழ்வானாலும் எனப்படுவது சாத்தானுடைய திட்டமிட்ட தாக்குதல்களை பிரகடனப்படுத்துகிறது. இவைகளெல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக ஒரு பொழுதும் ஒரு செகண்டுக்கு தாக்குப்பிடிக்க முடியாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு கிட்ட எந்த தீய சக்திகளும் முன்
முன்னுக்கு நிற்க முடியாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வல்லமையாக செயற்படுகிறதற்கு அவர் நம்மிடத்தில் என்ன கேட்டுக்கொண்டார்? நீ உன்னுடைய விசுவாசத்தை இயேசு கிறிஸ்துவில் வெளிப்படுத்து, அவர் சிலுவையில் செய்ததில் வெளிப்படுத்து, அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பாயா இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் நம் சார்பில் சகல விதமான யுத்தங்களையும் செய்து எல்லா விதமான திட்டங்கள், எந்த தீய சக்திகளுடைய திட்டங்களையும் நிர்மூலமாக்குவார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் பரிசுத்த ஆவியானவருக்கு கிட்ட ஒரு ஸ்பிளிட் ஆஃப் செகண்ட்ஸுக்கு அவருக்கு கிட்ட அவன் நிற்க விரும்புகிறதில்லை. ஏனென்று சொன்னால் நடக்கிறது என்னென்று அவனுக்கு தெரியும். அப்போ ஒரு செகண்டுக்கு தாக்கு பிடிக்க முடியாது என்பதை அவன் அறிவான். அப்போ விசுவாசியின் பலன் எந்த காலத்திலும் கர்த்தருடைய ஆவியானவரே என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேண்டும். இதனைத்தான் 1 கொரிந்தியர் 1:18 சொல்லப்பட்டிருக்கிறது. இதனைத்தான் அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ விசுவாசியினுடைய பலன் கர்த்தருடைய ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் யார்? பரிசுத்த ஆவியானவர் என்பதை கிறிஸ்தவர் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்க விசுவாசத்தில் நிலைத்திருப்பவர்கள் தேவனுக்கு பயப்பட வேண்டியதை தவிர, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற மனுஷர்கள் தேவனுக்கு பயப்பட வேண்டியதை தவிர வேறு எந்த தீய சக்திகளுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. அப்போ வேறெந்த சிருஷ்டியானாலும் என்ற சொற்றொடர் அதிகார பிரபுவாகிய சாத்தானையும் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் தவிர வேறு சிருஷ்டிகளினால் தேவனுடைய பிள்ளைக்கு தொந்தரவுகள் வருமென இங்கு குறிப்பிடப்படவில்லை. அப்போஸ்தலர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் விசுவாசிகளாகிய நமக்கு பரிசுத்த ஆவியானவர் அறிவிப்பது என்னவென்றால், நம்முடைய ஒருமித்த நோக்கு இயேசு கிறிஸ்துவிலும். யோவான் 14:6. நம்முடைய விசுவாசத்தின் குறிக்கோள் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் நிலைத்திருக்குமாயின். லூக்கா 9:23, ரோமர் 6:3-5. விசுவாசியின் வல்லமையினுடைய ஆதாரம் பரிசுத்த ஆவியிடமிருந்து வரும். ரோமர் 8:1. அப்பொழுது விசுவாசி வெற்றியை பூரணமாக உணருவான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு மனுஷன் உன்னதமானவருடைய மறைவில் தங்கியிருக்கிறான் என்று சங்கீதம் 91:1 தெளிவாக சொல்கிறது. அப்போ அவனை யார் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியும் என்று சொல்லி ரோமர் 8:39 கேட்கிறது. அப்போ சகலதும் கிறிஸ்து மூலமே நமக்கு கிடைக்கிறது. ரட்சிப்பாக இருந்தால் என்ன, பரிசுத்த ஆவிக்குள் ஞானஸ்நானமாக இருந்தால் என்ன, நித்திய ஜீவனாக இருந்தால் என்ன, மீட்பாக இருந்தால் என்ன, ஆசீர்வாதங்களாக இருந்தால் என்ன, சகலதும் கிறிஸ்து மூலமாகவே தேவனிடத்தில் இருந்து நமக்கு கிடைக்கிறது. அப்போ தேவனிடத்திலிருந்து கிறிஸ்து மூலமாக அவர் சிலுவையில் செய்து முடித்ததன் நிமித்தம் பரிசுத்த ஆவியானவர் இவைகள் எல்லாவற்றையும் நமக்கு கொண்டு தருவார் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேணும். அவரே நம்முடைய ஜீவனாகவும், அவரே உயிர்த்தெழுதலாகவும், அவரே நீதியாகவும், அவரே இரட்சகராகவும், அவரே மீட்பராகவும், அவரே நியாயாதிபதியாகவும், அவரே பிதாவின் வெளிப்பாடாகவும் இருக்கிறார். விசுவாசத்தின் மூலம் நாம் மேலும் மேலும் சாத்தானை மேற்கொள்ளுகிறவர்களாகவும் முற்றும் ஜெயம் கொண்டவர்களாகவும் இருக்கிறோம் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன்.
அப்போ இதை எப்படி இதனை நாம் சாதிக்க முடியும் என்று சொன்னால் மனுஷன் கிரியைகளொன்றையும் செய்ய வேண்டியதில்லை. விசுவாசத்தின் மூலமே இவைகள் எல்லாவற்றையும் அவன் சாதிக்க முடியும். அவன் சாத்தானை மேற்கொள்ள முடியும். மற்றும் ஜெயங்கொண்டவனாக இருக்க முடியும் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். மிக முக்கியமான ஒரு விஷயம், சகலதும் விசுவாசத்தினாலேயே. இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. மீண்டும் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக என் இயேசுவின் நாமத்தில் என் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்த